கனிவான அன்புக்கு சொந்தக்காரங்க மீனராசி அன்பர்கள். நீங்கள் குரு பகவானோட ராசியில் பிறந்திருக்கிறதுனால உங்களுக்கு இயல்பிலேயே பாருங்கள், எந்த ஒரு விஷயத்துலையுமே கற்றுக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னால் கூட ரொம்பவுமே தெளிவாக சொல்லுவீங்க. நீங்கள் சொன்னால் எளிதில் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துருக்கக்கூடிய இயல்பு கொண்டவங்க தான் மீனராசி அன்பர்கள். நீங்கள் துருன்னு எல்லா விஷயத்தையுமே சிறப்பாக செய்வீங்க. அதே போல் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுவீங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். அதே போல் உங்களோட விருந்தோம்பல்லாம் யாராலையுமே மிஞ்சவே முடியாது. எந்த ஒரு விஷயத்துலையுமே திறமையான பேச்சால் எளிதில் வெல்லக்கூடிய ஆற்றல் இயல்பிலேயே கொண்டவங்க தான் நீங்கள். எவ்வளவு சம்பாதிச்சாலும் வரவுக்கு மீறிய செலவு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். செலவு விஷயத்தில் நீங்கள் எது எப்படி கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணாலும் அது கைமீறி தான் போகும். இது உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் நீங்கள் யாருக்குமே துரோகம் செய்ய மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை மன்னிக்கவும் மாட்டீங்க. அவங்கள உங்களோட வாழ்க்கையிலிருந்து வெறுத்து ஒதுக்குவதுக்குமே தயங்க மாட்டீங்க மீனராசிக்காரங்க. நீங்கள் இப்படி இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த தீபாவளி பண்டிகை வந்திருக்கும் ஐப்பசி மாதம் என்ன மாதிரியான அமைப்பை கொடுத்துருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி நன்மையான பலனை பெற போகிறீங்க, எந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நன்மையை பெற முடியும், நீங்கள் எச்சரிக்கையாக எந்த விஷயத்தில் இருக்கணும், இது குறித்து ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீனராசி அன்பர்கள் எல்லா விதத்துலையுமே சிறப்பான முன்னேற்றம் பெற நினச்சிங்கன்னா சிவபெருமான் வழிபாடை வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து செய்யுங்க. சிவனின் பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். சிவனின் பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடை தாமதம் நீங்கும். அதே போல் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் நீங்கள் விரைவாக பெற முடியும் சிவனின் அருள் இருந்தால். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் பரிபூரண அருளாலும் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். விரைவில் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் வர இறைவனின் அருள் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்களோட சொந்த ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை இதன் மூலியம் நீங்கள் பெற முடியும். இந்த மீன ராசிக்காரங்க எல்லோருக்கிட்டையுமே ரொம்பவுமே சகஜமாக பழகக்கூடிய தன்மை கொண்டவங்க. இந்த ராசியில் பிறந்த நீங்கள் பாருங்கள், எப்பொழுதுமே ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு இருப்பீங்க. இரக்க சுபாவம் அதிகமாக இருக்கும். உங்ககிட்ட உதவின்னு கேட்டால் தயங்காமல் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே போல் வெகு சீக்கிரத்திலேயே மற்றவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக உங்களோட சொல் செயல் எல்லாமே இருக்கும். நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க தான் மீனராசி அன்பர்கள். நீங்கள் தர்ம குணம், தயாள குணம், திறமைசாலிகளாக இருப்பீங்க. நீங்கள் உங்ககிட்ட பேசி ஜெயிக்கிறது உங்களோட எதிரிக்கு ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் எப்பவுமே பேச்சால் வெல்லக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால மற்றவங்க உங்ககிட்ட பேசும்போது ரொம்பவுமே கவனமாக பேசணும். இல்லைன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள்லேருந்தே நீங்கள் ஒரு கேள்விகளை உருவாக்கிடுவீங்க. அந்த கேள்வி அவங்களோட வாயை அடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நினைப்பாங்க, வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டுண்டா அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட நிறைய பேர் மாட்டி தவிச்சிருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை பெரும்பாலான மீனராசி அன்பர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு இருக்கார் இல்லையா, அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானோட பார்வை உங்கள் ராசியில் பதிகிறதுனால இந்த அமைப்பு வரும் பொழுது ரொம்பவுமே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. குருவின் பார்வை மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய யோகத்தை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் மன நிறைவு அடைய போகிறீங்க. 6ஆம் அதிபதி நீச்சம் பெறுவது மிகவும் ஒரு யோகமான சிறப்புன்னு கூட சொல்லலாம். இந்த யோகம் வரும் பொழுது கடன் சுமை குறைஞ்சு காணப்படும். சொல்லப்போனால் எல்லா கவலையுமே தீரக்கூடிய அமைப்புன்னு கூட சொல்லலாம். இடமாற்றம், ஊர் மாற்றம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். உத்தியோகத்திலையுமே உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும் மாதம் இது உங்களுக்கு. மாத தொடக்கத்தில் குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறும் இந்த நேரம் மிகவும் ஒரு அற்புதமான நேரம். அவரோட பார்வை பரிபூர்ணமாக உங்களோட ராசியிலேயே பதியுது. இந்த வாய்ப்பு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, தொட்டது துலங்கும், நினச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் பாருங்கள், நீங்கள் இப்போ இருக்கிறத விடவே கணிசமான தொகை அதிக அளவில் உங்களோட கையில் புரளும் அளவுக்கு தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்படும்.
இனிய சந்தர்ப்பம் உங்களோட வில்லத்திற்கு தேடி வரும். வீடு வாங்கும் யோகம் கூட ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு இப்போ கிடைக்கும். அதே போல் ரொம்ப நாளாக வாங்கி போட்ட சொத்து சரியான விலைக்கு போகலை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்குமே அந்த சொத்தின் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டு நீங்கள் வெளியில் வந்து சுயதொழில் செய்யக்கூடிய அமைப்பு கூட ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு இப்போ ஏற்படும். நல்ல ஒரு பொருளாதாரத்தில் மேம்பாடு கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயத்தை சிறப்பாக செய்ய போகிறீங்க. நினைக்கிறது எல்லாமே கைகூடும் அமைப்புன்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை வேலைக்காகவோ இல்லைன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ பாதியில் நிறுத்தி வச்சுருப்பீங்க. பாதியில் நின்று போன வேலையை இப்போ நீங்களும் திரும்பவும் எடுத்து சிறப்பாக செஞ்சு முடித்து காட்ட போகிறீங்க. உங்களோட செயலை கண்டு எல்லாருமே ஆச்சரியப்பட போகிறாங்க. இந்த மாதம் முழுவதும் விரயஸ்தானத்தில் பாருங்கள், சனி பகவானும் ராகு பகவானும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த சஞ்சாரம் விரயஸ்தானத்தில் விரையாதிபதியே சனி வக்கரமாக இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் கொஞ்சம் விரயங்களும் அது கேட்டது போல் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பணம் ஒரு வழியாக வந்தாலும் அதற்கு கேட்டது போல் பின்னாடியே செலவும் வர மாதிரி தான் பல சூழல் அமையும். ஆனால் நீங்கள் அதை நினச்சி பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அதை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகணும், இல்லைன்னா பிரச்சனை வரலாம். உங்களோட கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தவிர்த்திக்கிறது நல்லது. படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும். வேலையில் திருப்தியற்ற நிலை மாறும். இப்போ அதுவும் வாகனம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்னதாக பாருங்கள், இந்த மாதம் வாகன பழுது பார்க்கக்கூடிய செலவு வரும். மற்றவங்களோட பொறுப்புக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அதாவது மற்றவங்களோட செயலுக்கு நீங்கள் பொறுப்பேற்காமல் இருந்தாலே பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். அதுவும் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு விருச்சிக ராசியில் செவ்வாய் வரப்போகிறாரு. உங்கள் ராசிக்கு இதுவரை அஷ்டமத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்தார் செவ்வாய். இப்போ பாருங்கள், பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. இந்த செவ்வாயோட கிரகநிலை மாற்றம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வர்றதுனால எல்லா விதத்துலையுமே நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த செவ்வாய் கிரகம் அமைய போகுது. குறிப்பாக பெற்றோர் வழியில் நல்ல ஒரு ஆதரவு வரும். பேச்சாற்றல் மிக்க ஒருவர் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியத்தை உங்களுக்கு பக்கபலமாக செஞ்சு முடித்து தருவாங்க. உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு விலகி சென்ற கூட பிறந்த உடன்பிறப்புகள் விரும்பி வந்து நிற்பாங்க. செஞ்ச தப்பை ஒத்துப்பாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. நீங்கள் குடும்பத்தோட ஒரு சிறப்பான நாட்களை போகக்கூடிய அமைப்பு இருக்குது. வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவீங்க. ஆரோக்கியம் நல்லபடியாக முன்னேற்றம் தரும் வகையில் அமையும். வெளிநாடோ அல்லது வெளி மாநிலம் செல்லக்கூடிய முயற்சிகளுமே இப்போ கைகூடும். பாகப்பிரிவினை சொல்லப்போனால் சுமூகமாக நடக்கும். 17ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள், துலாம் ராசிக்கு சுக்கிர பகவான் வராரு. இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு வரக்கூடிய அமைப்பு என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அது என்னன்னா, இந்த அமைப்பு வந்துச்சுன்னா அதை புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பு உங்களுக்கு 17ஆம் தேதி வருது. இந்த அமைப்பு வரக்கூடிய ஒவ்வொரு மனிதருமே அவங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பலனாக வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த அமைப்பு மீனராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் வகை கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அஷ்டமத்தில் அடி எடுத்து வைக்கும் இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தாலே பெரும்பாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அப்படி இல்லைன்னா நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். இந்த யோகம் அமைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றணும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஜீரண கோளாறு வரலாம். திடீர்னு உடல்நிலையில் சின்ன சின்னதாக அந்த சளி காய்ச்சல் போன்ற பிரச்சனை வரும். மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்லி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கைமாற வாங்கி தராதீங்க, அதனால் பிரச்சனை வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. மற்றவங்களோட பொறுப்பிற்கு நீங்கள் அதை முழுமையாக பொறுப்பேற்காமல் இருக்கிறது நல்லது. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு தள்ளி போன விஷயம் எல்லாம் தானாக சேரும். வியாபாரம் தொழிலில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைவீங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். நல்ல காரியங்கள் உங்களோட வீட்டில் நடந்தே தீரும். கோபத்தை குறிச்சிக்கோங்க, கவனமாக இருங்க. முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த யோகமான நாட்களில் எல்லாமே சிறப்பான மாற்றத்தை நீங்கள் பெற முடியும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மீனராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும். சிவபெருமானினர்களால் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன மீனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம்.
பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் மீன ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். நன்றி நேயர்களே.